நமஸ்காரம். சில விஷயங்களை நினைவு கூற வேண்டும்னு நினைப்போம். அவர்களை நினைவில் கொள்வது நன்றி உணர்வாகவும் இருக்கலாம். ஆனால் நினைப்பதற்கு வழிமுறைகள் இல்லாமல் போகலாம். அதாவது, நம் வீட்டில் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, இவர்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களால் தான் நாம் இன்று நன்கு வாழ்கிறோம். அதை அடுத்த தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? எத்தனை பேருக்கு உங்கள் கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா பேரு தெரியும்? பாட்டி வழி பேர் யாருக்கு தெரியும்? ரொம்ப துர்லபம். இன்றைய காலகட்டத்தில் எதை பத்தியோ இன்ஃபர்மேஷன்கள் உள்ளன, நமக்கு தேவையே இல்லாதது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு தேவையான இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமாய் பார்த்தால் அம்மா வழி உறவுகள், அம்மாவனுடைய அப்பா அம்மா, அவருடைய தாத்தா பாட்டி, இதெல்லாம் எங்கு எதில் எழுதப்படுகிறது? சாஸ்திரங்கள் எல்லாம் இதை வலியுறுத்த மறந்துவிட்டனவா? சரி, இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைகளை பார்த்தால் இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பத்திரிகைகளில் கூட அம்மா வழி தாத்தா பாட்டி பேரெல்லாம் போடுவதாக தெரியவில்லை. அதனால் என்ன செய்ய? இந்த பத்திரிகைகளில் அடித்துக் கொள்வதுதான் வழியா? அப்புறம் பத்திரிகையை பாதுகாத்து வைக்க வேண்டும், அதை எடுத்து பார்க்க வேண்டும். வீடு மாறி போகலாம், பத்திரிகை காணாம போகலாம். அதுவும் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட், எல்லாமே டிஜிட்டலாக இருக்கும்போது இன்னும் எத்தனை காலத்துக்கு பிரிண்ட் பண்ண போகிறார்கள்? அதுவே சந்தேகம். எத்தனை பேருடைய இன்விடேஷனை வைத்துக் கொள்ள முடியும்? ஏன் சாஸ்திரங்கள் இதற்கு ஒரு வழி சொல்லவில்லையான்னு தோன்றும். மறக்காமல் சொல்லி இருக்கிறது, எக்காரணம் கொண்டும் மறக்காது. எப்படி? தர்ப்பணம் பண்ணும் போதோ ஸ்ராத்தம் பண்ணும் போதோ கண்டிப்பா 2 வழிக்கும் உண்டான 3 தலைமுறைகளை சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை தர்ப்பணம், மாசப்பிரவேச தர்ப்பணம், கிரகண தர்ப்பணம், எதுவாக இருந்தாலும் தந்தை பெயர், தாத்தா பெயர், கொள்ளு தாத்தா பெயர் சொல்லியே ஆக வேண்டும். அதில் தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் மட்டுமல்ல, பாட்டி கொள்ளு பாட்டியும் சேர்த்துத்தான் சொல்லுகிறோம். அது அப்பா வழிக்கு மட்டுமல்லாமல் அம்மா வழிக்கும் சொல்லுகிறோம். அம்மாவை பெற்ற அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி. ஆனால் சாஸ்திரத்தை பொறுத்தவரை குறவு வைக்காமல் 2 பக்கத்தையும் சொல்லுகிறது. தர்ப்பணம் என்பதில் போட்டுவிட்டால், நிர்பந்தம் ஏற்படுத்திவிட்டால் அது எப்படி மறக்கும்? எனக்கு நினைவு இருக்க போகிறது, எந்த தலைமுறைக்கும் முன் 3 தலைமுறைகள் நினைவில் இருக்க போகிறது. எந்த டிஜிட்டலும் வேண்டாம், எங்கேயும் வைத்துக் கொள்ள வேண்டாம். 2 வர்க்கத்தினுடைய கணக்கும் சரியாக தெரிந்துவிடும். அவர்களை ஆவாகனம் பண்ணுவதிலிருந்து, ஆசனம் கொடுப்பதிலிருந்து, அந்த தர்ப்பத்திலிருந்து அவர்களை திரும்ப போக சொல்லும் போது வரை எல்லார் பேரும் சொல்லுகிறோம். ஸ்ராத்தம் என்றாலும் சொல்லுகிறோம். அம்மாவுக்கும் தனி திதி ஸ்ராத்தம், அப்பாவுக்கும் தனி திதி ஸ்ராத்தம். இதைப்போல் நாம் செய்யும் கர்மங்களில் இந்த தேவை ஏற்படுத்தி வைத்தால்தான் எக்காலத்துக்கும் அது அழியாமல் மறவாமல் இருக்கும்.
அதை சாஸ்திரங்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றன. என்ன ஒன்று, அங்கே ஒரு சிக்கல். நான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணால் தானே, அந்த திதியை நினைவில் வைத்துக் கொண்டு எங்க அம்மா அப்பாவுக்கு சாதம் பண்ணினால் தானே, அது வாஸ்தவம். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இத்தனைக்கும் இவர்கள் பெயரை சொல்லி தர்ப்பணம் செய்கிறோம். ஆனால் அதே அவர்கள் என்று பிறந்தார்கள், என்று இறந்தார்கள், அதெல்லாம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அப்பா அம்மா வரை மட்டும்தான் தெரியும். அதற்கு முன்னால் இருப்பவர்கள் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் தெரிந்திருக்க வாய்ப்பு. அப்பா அம்மா வரைக்கும் பிறந்த நாள் போன நாள் தெரியும். இதில் பிறந்த நாளை கொண்டாடு எந்த விதியும் இல்லை. ஆனால் போன நாளுக்கு சிராத்தம் செய் விதி இருக்கிறது. அவர்கள் புறப்பட்டு போன பிற்பாடுதான் இதை பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த நாள் அந்த திதி அது நினைவில் கொண்டுதான் செய்தாக வேண்டும். இதில் தாத்தா பாட்டியினுடைய பிறந்த நாள் எது, நட்சத்திரம் என்ன, அதெல்லாம் தெரிவது ரொம்பவே துர்லபம். நம் வாழுங்காலத்தில் அவர்களும் நிறைய நாட்களுக்கு இருந்திருந்தால் வேண்டுமானால் தெரியும். பிறந்த நாள் கொண்டாடி இருப்போம், அதனால் தெரியும். இதே பேரன் பிறக்கும் போதே தாத்தா இல்லைன்னு இருந்தால் எத்தனை நாளைக்கு தெரியும்? அதனால் எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ, நினைவில் கொள்ள வேண்டுமோ, அத பல காலத்துக்கும் அழியாமல் இருக்கிற அளவுக்கு சாஸ்திரங்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளன. நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.